அழகுடி நீ. ராஜி, லவ் யூ டாமா. நானும் லவ் யூ. அடடா! குமாருக்கும் சுடருக்கும் கல்யாணம் நடந்தது யாருக்கெல்லாம் பிடிக்கவே இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு ஒரு காமெண்ட்ஸ் தெரிவிச்சுட்டு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்துருங்க அன்பு உறவுகளே. ஏன் பிடிக்கல அப்படின்னா, ரெண்டு பேருமே பேய்ங்க தான். பேய்க்கும் பேய்க்கும் சண்டை, அதை ஊரே வேடிக்கை பார்க்க போகுது அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லலாங்க. இனிமே தாங்க சண்டை சூடு பிடிக்க போகுது. கதையெல்லாம் மந்தமா போகுதே, சுவாரஸ்யம் இல்லையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க சமயத்துல தாங்க இப்படி ஒரு கல்யாணத்தை கோர்த்து விட்டுருக்காங்க. நம்ம வேணா நினைக்கலாம் அண்ணன் தங்கச்சிக்கு கல்யாணம் அப்படின்னு, அப்படிலாம் இல்லங்க. அது வேற இவங்க வேறன்னு ஆயிட்டாங்க. தங்கமயிலுக்கு இவங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லங்க. அதனால மாமா மக்க அத்தை பக்கம் ஒரு வீட்ல பொண்ணு எடுத்திருக்காங்க, பொண்ணு குடுத்துருக்காங்க. நடக்குதுங்க. எதுவுமே ஒரு ஒரு கேள்வி பதில் கேள்வின்னா ஒரு பதில் இருக்கும். அது இல்லாம டைரக்டர் கொண்டு வரமாட்டாங்க. என்னமோ ஒரு முடிச்சு அவுக்குறதுக்கு கொண்டு வராங்க. ஆனா, இந்த ஜென்மத்துல சரவணன் தங்கமயில ஏத்துக்க மாட்டார். அது மட்டும் உறுதி. குழந்தை 2 குழந்தை பிறக்குது. இவங்க ஒரு குழந்தை, அவங்க வீட்டுக்கு ஒரு குழந்தைன்னு போக போதுங்க. குமார் வீட்ல பொறந்தா அது இங்க வந்து அத்தைன்னு சொன்னா என்ன, மாமான்னு சொன்னா என்னங்க? அத பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இனிமே கதையில சூடு பிடிக்குதா? அதான் பார்க்கணும். ஏன்னா, வில்லனு 2 சேர்ந்திருக்கு. பாக்கியம் எத்தின்னா, நம்ம சக்திவேலு எத்தனுக்கு எத்தி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கு. இப்ப கல்யாணம் முடிஞ்சிருது. ஏன்னா, உள்ளுக்க என்ட்ரி ஆனோனே நம்ம பாக்கியத்த பார்த்தீங்களா? என்ன ஆளுகளே காணோம். நெறைய பேர் வருவாங்கன்னு பார்த்தா, கொஞ்சோண்டு தான் வந்திருக்கு. எடுத்தோனே கேள்வி போட்டுச்சு பார்த்தீங்களா? அதையும் சமாளிக்கிறான். இந்த சக்திவேலுக்கு என்ன தலையெழுத்தா என்னன்னு தெரியல. போய் போய் அந்த குடும்பம்னு வேணா சொல்லலாம். ஆனா சுடரு தங்கமயில் மாரிலாம் இல்லங்க. சுடர் விட்டு எரியிற தீபம் மாரி சுத்தமான பொண்ணுங்க. அழகான பொண்ணு, தங்கமான பொண்ணுங்க. அப்படி பார்த்தா இந்த குமார கட்டுனதுக்கு அந்த பிள்ளைக்கு தான் பாவம்னு சொல்லணும். என்ன பொறுத்தவரைக்கும் எல்லாரும் பாக்கிய குடும்பத்துல கட்டலாமா அப்படின்னு, பாக்கியம் குடும்பத்துல கட்டலாமா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் சுடர போய் இந்த குமாருக்கு கட்டி குடுக்குறாங்களே, அதுதான் எனக்கு வயித்தெரிச்ச. சரவணன் புலம்பி தள்ளுறாரா, கல்யாணம் முடிஞ்சிருது. வீட்டுக்கும் வராங்க, ஆரத்தி எடுக்குறாங்க. போன கடமைக்கு நாத்தனார் முடிச்சுன்னு நம்ம ராஜி போட்டாங்க. ராஜிய பார்த்து பார்த்து கண்ணு வைக்கிறாருங்க. அப்ப அப்படியே தாலிகிட்ட பூ கொண்டு போறாங்க. தாலிய கையில ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு. அப்ப நம்ம ஆளு கைய பிடிச்சாரு பார்த்தீங்களா? அப்படியே அழகா இருந்துச்சுங்க. அப்படிதான் யாரெல்லாம் ரசிச்சீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. ராஜியும் கதிரும் அப்படி போ அப்படின்னு வைக்கப்படுறாங்க. கோமதி அம்மா அப்படி திரும்பிக்கிறாங்களாம். போயிட்டு ஃபோட்டோலாம் எடுக்குறாங்க. நாத்தனார் முடிச்சு போடுறாங்க. நாத்தனாருக்குன்னு எடுத்து வச்சு குடுக்குறாங்க. யார் எடுக்குறது? ச சக்திவேல் எடுத்து வைக்கலங்க. உங்க அப்பாவே எடுத்து குடுக்குறாரு. மகளுக்கு மருமகனுக்கு நான் இதுவரைக்கும் எதுவும் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு, மேடையிலே வச்சு பார்த்தீங்கன்னா, தங்க நகை, தங்க நெக்லஸ், பட்டு புடவை, பட்டு இதுன்னு பார்த்தா மருமகனுக்கும் மகளுக்கும் அப்படிதான் கவனிக்கிறாரு. ராஜிக்கு சந்தோஷமோ சந்தோஷங்க. எந்த வீட்ல கல்யாணத்தன்னைக்கு ஓடி போய் அந்த ஊரே அசிங்கப்பட்டு நின்னுச்சோ, இப்ப அதே மேடையில ராஜிக்கு கௌரவமா கெத்தா அதுவும் தங்கமான புருஷனோட வந்து மேடையில நின்று தாலி கட்டினா எவ்வளவு நல்லா இருக்கும் நாத்தனார் முடிச்சு. அது உண்மையிலே கௌரவம் தான். அதுக்கு முழு காரணம் கதிரும் அவங்க அம்மாவும் தான் சொல்லணும். நல்ல ஒரு புண்ணியத்த கோமதி செஞ்சு வச்சிருக்குங்க. அப்ப கூட இப்படி பிடிக்காதவன கட்டி வச்சுட்டாங்களே அப்படின்னு தான் நினைச்சு ஃபீல் பண்ணோம். இன்னைக்கு நல்லபடியா வாழ்றாங்க. அதனால சந்தோஷம் தான். இப்ப எல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்களா? வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க. பாண்டியன் என்ன நல்லபடியா முடிஞ்சுச்சா? அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நல்லபடியா நடந்துச்சு, முடிஞ்சுச்சு அப்படிங்கல. என்னாடி பொண்ணு அங்க இருக்கா? இல்ல நம்ம வீட்ல இருக்கா? அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஏன் ஏன் அப்படிலாம் சொல்றீங்க? ஆமாடி அப்படியே ஜொலிக்கிறியே. நீ தான் பொண்ணுன்னு யாரும் மாத்தி கீத்தி ஐயய்ய சும்மா இருங்க. அ என்ன அப்படிலாம் பேசிக்கிட்டு? நான் சும்மா அழகெல்லாம் இல்ல. சும்மா லைட்டா அப்படி பட்டு புடவ கட்டிட்டு, லைட்டா கொஞ்சோண்டு பவுடர் அடிச்சேன். அவ்வளோதான். ஆமாமா. லைட்டு ஏன்டி யார் வீட்டு கிரீமு? ஏம்மா ராஜிம்மா ஒண்ணு விட்டா? அப்படிலாம் இல்ல மாமா. நாங்கலாம் போட மாட்டோமே. அரிசியோடத அத்தது எடுத்து தடவிருக்கலாம். ஏய்! என் பொண்ணு மட்டும் என்ன தடவுறாளா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா பவுடர் தான். சரி, சரி நம்பிட்டேன். எம்மா ஒரு ஜக்குல தண்ணி கொண்டு வா. எதுக்குங்க ஜக்குலயா தண்ணி குடிக்க போறீங்க? அத்தை, மாமா சொல்றது மூஞ்சிய கழுவி ஊத்தி பார்க்க போறாரு. எவ்வளவு கிரீம் தடவிக்கணும். அப்பலாம் இல்ல. என் மகன் உண்மையிலேயே சிகப்பு தான், அழகுதான். நான் அழகுதான் அப்படின்னு சொல்ல, சரி, சரி நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வாடி கொஞ்சம் எனக்கு தலை வலிக்குது. கொஞ்சம் காப்பி போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு ரூம்குள்ள போயிடுறாங்க. அவங்க போயிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கையில ராஜி என்ன கதிர் எதுவுமே பேசாம இருக்கான் அப்படின்னு பார்த்தா, கதிர் அப்படியே ராஜிய வச்சக்கணுவாங்காம பார்த்துட்டு இருக்காரு. ஏய் என்ன? ஹலோ என்ன அப்படின்னு கண்ணுகிட்ட வந்து அப்படி கைய அப்படி சொடுக்கு போட, அப்படின்னு திடுக்குன்னு தூக்கி போடுது கதிருக்கு. என்ன? ஒண்ணும் இல்ல. இங்க வா அப்படின்னு கைய புடிச்சு குடு 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 குடுன்னு ரூமுக்கு ஓடுறாரு. என்ன என்ன? நீ வா 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 அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கதவ சாத்துறாரு. உட்காரு 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 அப்படின்னு உட்கார வைக்க, இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கதவ திறக்கிறாரு. இங்க பாரு நீங்க வந்துரக்கூடாது. அப்படியே உட்காரணும். சரி நான் வரல அப்படிங்கிறாங்க. வேகமா அடுப்படிக்கு ஓடுறாரு. சரி நான் வரலங்க. இப்ப எங்க தான் போறீங்க? என்ன எங்க விட்டுட்டு போறீங்க? என்ன கதிரு? அப்படிங்கல. சும்மா இரு.
நான் தான் சொல்லிட்டேன்ல, இப்படியே இருக்கணும். வெளில வரக்கூடாது சரியா? அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போறாரு அடுப்படிக்கு. அங்க பார்த்தா புருஷனுக்காண்டி காப்பி போட்டுட்டு இருக்கு. அப்படியே இங்கிட்டு வந்து அப்படியே பம்மிக்கிட்டு போக, "என்னடா பம்முற? ஒண்ணும் இல்லம்மா, நீ வேலைய பாரும்மா" அப்படின்ட்டு உப்பு உப்பு "அம்மா உப்பு எங்கேம்மா இருக்கு? இந்தா தான்டா இருக்கு" அப்படிங்கிற "ஓ சாரி" அப்படின்னு இங்க இருக்கிறத பார்க்கல. "என்னடா யாருக்காக உப்பு எடுக்குற? எதுக்காக உப்பு எடுக்குற? நீ உன் துணைக்காண்டி காப்பி போடுறிய, நீங்க போடுறீங்க. நான் என் துணைக்காண்டி" அப்படின்னு உப்பு எடுக்க, "டேய் டேய் நில்லுடா, எதுக்குடா?" அப்படின்னு சொல்லயில ராஜி வந்துருது. "ஐயோ! ராஜி உன்ன யாரு வர சொன்னா? உன்னைய உள்ள தானே உட்கார சொன்னேன். ஏன் உள்ளார போ" அப்படின்னு சொல்றாங்க. "போ ராஜி." "டேய் இருடா, அவ வந்தா என்னடா? இப்ப யார் இருக்கா? என்ன பிரச்சனையா? அவ வந்துட்டு போறா. நீ எதுக்கு இப்ப உப்பு எடுத்த?" அப்படிங்கல. இல்ல அது வந்து அ அம்மாச்சி சொல்லியிருக்குல்ல, ஏதாவது ஒண்ணு திருஷ்டி கழிக்கணும்னா உப்பு அள்ளி போட்டு சுத்தி போடணும்ல. ஆமா, உப்பு, மிளகா, கடுகு இதெல்லாம் போடணும். ஓ! அவ்ளோ இருக்காம்மா? என்ன பெத்த அம்மா! நீ சொன்னியே எப்பாச்சும் அப்படின்னு ஓடி போய் கடுகு, 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 கடுகு வேர் இஸ் கடுகு? டேய் டேய் இருடா, ஏன்டா இந்தா தான்டா இருக்கு அப்படின்னு கடுகு டப்பாவ குடுக்க, அம்மா தேங்க் யூம்மா அப்படின்னுவாங்க. மொளகா, மொளகா, மொளகா அப்படிங்கிற மொளகாய ராஜியே போய் எடுக்குறாங்க. இந்தா இருக்கு. இத விட்டுட்டு எங்கெங்க தேடுறீங்க? ஐயோ! ராஜி உன்ன யாரும்மா அதெல்லாம் எடுக்க சொன்னா? குடு. கை என்ன ஆகும்? இந்த மென்மையான கைகள். டேய் சாரிம்மா அவங்க முன்னாடி நான் கொஞ்சிட்டேனா, என் பொண்டாட்டி அழகு தானம்மா அப்படிங்கையில, "ஆ அழகுன்னு சொல்லுடா, என் அண்ணன் மவ என்ன மாரி தானே அழகா இருப்பா" அப்படின்னோனே, அப்படியே கதிர் திரும்புறாரு. "என்னம்மா என்னம்மா சொன்னீங்க?" "ஆமாடா, என்ன மாரி என் அண்ணன் மக அழகா இருப்பான்னு சொன்னேன்." "அவ அழகா இருப்பான்னு சொல்லுங்கம்மா. அதுக்காண்டி டேய் டேய் என்னடா நேத்து வந்தவக்காண்டி என்னைய இப்படிலாம் பேசுற? நீ அம்மா அழகுதாம்மா. சரி இப்ப யாருக்குடா சுத்தி போட போற? என் பொண்டாட்டிக்கு தான். நீ வா" அப்படின்னு கூப்பிட, "டேய் டேய் நில்லுடா. ஓட்டுக்கல்லாம் ரொம்ப வச்சுலாம் சுத்தி போடக்கூடாதுடா. வெளியில வச்சு தான்டா சுத்தி போடணும்." "என்னம்மா சொல்றீங்க? ஐய்யய்யோ! நான் தப்பு பண்ண தெரிஞ்சேனா?" "ஆமாடா. வெளியில வாசல்ல வச்சு சுத்தி அப்படியே தூன்னு தூக்கி போடணும்." "அப்படியா? சரி இப்ப என்ன திடீர்னு ராஜிக்கு சுத்தி போடணும்லாம் சொல்ற?" "அம்மா அங்க இருக்கவங்க அம்புட்டு பேரும் உன் மருமகள தாம்மா பார்த்தாங்க. அது மட்டும் இல்ல, நானுமே இன்னைக்கு முள்ளுங்க முள்ளுங்க பார்த்தேன் தெரியுமா? என் பொண்டாட்டி எவ்வளோ அழகு பாருங்கம்மா." அப்படியே பார்க்குறாங்க. "ஆமாடா, நீ சொன்னதுக்கப்புறம் தான்டா உன் பொண்டாட்டி அழகுன்னு தெரியுது." "அத்த என்னத்த?" "என்னடி அப்ப நான் அழகு இல்லையா? இப்பதான் தெரியுதா?" "ஏய் அப்ப இல்லடி, எப்பவுமே நீ அழகு தாண்டி. இருந்தாலும் இன்னைக்கு அப்படியே வீடுல டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா? கலர் மின்மினி பூச்சிகள் அப்படி இப்படின்னு. இப்ப அண்ணன் வீட எடுத்துக்கயேன், உன் வீட. அவ்ளோ அழகான வீடு தான். இன்னைக்கு டெக்கரேஷன்ல எப்படி சூப்பரா இருந்துச்சு. அந்த மாரி நீ அழகுடி. அப்போ நான் டெக்கரேஷன் தான் அழகா? ஐயய்ய! யார்டி இவ? வாடி டேய் கூட்டிட்டு போடா, மொத போய் சுத்தி போடுறா" அப்படின்னு சொல்ல, "ஏன்? எதுக்கு அம்மா போட்டு இப்படி வார்ற? இல்ல கதிரு, நீ எவ்வளோ அழகுன்னு என்னைய சொல்ற. அத்தை ஏன் இப்படி சொல்றாங்க?" "அது சும்மா. நான் இப்போ உன்ன என்னைய அழகு இல்லன்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கயேன், உடனே என் அண்ணன் மக தான் அழகுன்னு சொல்லும். பார்க்குறியா?" "நிஜமாவா?" "ஆமா. அம்மா இங்க பாருங்கம்மா, அவலாம் அழகு இல்லம்மா. அவளுக்கெல்லாம் சுத்த வேணாம்மா. நான் எனக்கு நானே சுத்திக்கிறேன். இல்லன்னா உங்களுக்கு நான் சுத்தட்டா?" "டேய் யார்டா சொன்னா? என் அண்ணன் மக அழகு இல்லன்னு? அவ அழகுடா. அவ நடந்து போனா 1000 நிலவு தொடர்ந்து வரணும்." அடேங்கப்பா! இத தானம்மா எனக்கும் நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. அடிக்கடி என்ட்ட போட்ட பிட்ட என் பொண்டாட்டிட்ட போடுறீங்களா? அப்படிலாம் இல்லடா. நீங்க 2 பேருமே அழகு தான்டா. நீங்க நடந்து போனீங்கன்னா 1000 நிலவு தொடர்ந்து வரும். போதுமா? அப்படின்ட்டு வா ராஜி கூட்டிட்டு போறாங்க. வாசல்ல நிக்க வைக்கிறாங்க. அப்படியே ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, பேய் கண்ணு, பிசாசு கண்ணு, பெத்தவ கண்ணு, மத்தவ கண்ணு அப்படியே சுத்த சுத்த அங்க வாசல்ல அம்மாச்சி வருது. அப்படியே அவங்க ராஜி அப்பா வராங்க, அம்மா வராங்க. சக்திவேலுமே வாரான். என்னது பெரிய அப்படியே சுத்துறாரு. "டேய் அது யார்றா? உன் அண்ணன் மகடா. நம்ம வீட்டு பேத்திடா. நம்ம வூட்டு பிள்ளைக்கு அவன் சுத்தி போறான். அத போய் மட்டமா சொல்ற?" "அதெல்லாம் இல்ல. நம்ம வூட்டு பிள்ளை எப்பவும் அழகுதான். அவங்களுக்கு இப்ப தான் தெரியும் போல இருக்கு. நம்ம வூட்டு கிளிய கொத்திட்டு போயிட்டான். ரொம்ப டேய் 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 அடங்குடா. எல்லா கதையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவன் கொத்திட்டு போனான். ஏன்டா?" அப்பல்லாம் இல்ல. அப்படித்தான் நான் சொல்லுவேன்." அப்படிங்கிறாங்க. முத்துவேல் உடனே "இங்க பாரு, மாப்பிள்ளை தங்கமானவன். ஒழுங்கா இனிமே நடந்துக்கோ" அப்படிங்கிறாங்க. விடுண்ணே இப்ப என்ன அப்படிங்கையில பார்த்தா சுத்துறாரு சுத்து 7 சுத்து. "டேய் போகாதன்டா" அப்படின்னு அம்மாச்சி சொல்ல, இல்ல அம்மாச்சி என் பொண்டாட்டி கண்ணு என் பொண்டாட்டி மேல தான் ஊரு கண்ணு பூரா இருந்துச்சு தெரியுமா? அழகு" அப்படின்னு அப்படியே சுத்தி "துப்பு துப்புமா ராஜி துப்பு. தூ தூ தூ" அப்படின்னு சொல்லிட்டு கொண்டோய் அப்படி போட்டுட்டு, அப்படியே நெத்தி வாரி சட்டக்குன்னு சுத்துறாரு. அம்மாச்சிக்கு அங்க கேக்குது. "டேய் இங்க கேக்குதுடா. அவ்வளோ திஷ்டிடா என் பேத்தி கண்ணுக்கு, என் பேத்தி மேல" அப்படின்னு சொல்ல, "ஆமா அம்மாச்சி. இரு இரு ஒரு நிமிஷம்" அப்படின்னு அம்மாச்சி என்ன பண்ணுது, வேகமா உள்ளுக்குள்ள போயிட்டு, அவங்க வீட்ல இருந்து உப்பு மிளகாய்லாம் எடுத்துட்டு வந்து, "நீ வாடா" அப்படின்னு 2 பேரும் நிக்க வச்சு, "உனக்கும் தான்டா, உன் மேலயும் தான்டா ஊரு கண்ணு பட்டுருக்கு." "ஊரு கண்ணா? என்ன பார்த்தா அம்மாச்சி சொல்றீங்க?" இவர் மேல ஊரு கண்ணு வைக்குது. பெரிய ஆண் அழகன் பாரு" அப்படின்னு சக்திவேல் சொல்ல
சொல்ல, ஆமாடா என் பேரன் சொன்னாலும் சொல்லாட்டியும் அவன் ஹீரோடா. அவன் அழகுடா. மனசுலயும் சரி, உருவத்திலயும் சரி, குணத்திலயும் சரி. அவன் கால் தூசி பெறுவீங்களாடா? ரொம்ப தான் பண்ணாத. என்ன என் மருமகளும் தான் அழகு அப்படின்னு அவரு சொல்ல ஆரம்பிக்க, நீ வச்சுக்க. நான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லலையே. நீ ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ. ஆனானப்பட்ட சிங்கம். என் புள்ளைய கண்ணு வச்சுட்டான்னா பாத்துக்கடா. ஆமா, என்னம்மா நீ? என்ன வாரி விடுற? ஆமாடா. நீ இந்த 1 வாரமா என் பேரன் கதிர நீ முழுங்கிட்டடா, சாப்பிட்டடா. ராஜி பாக்குது. என்ன மச்சி சொல்ற? என்ன பார்த்தா சொல்ற? அப்பா கதிர முழுங்கிட்டாரா? அந்த அளவுக்கு ரசிச்சாரா? ஆமா. அந்த ரசிச்சிருக்கான். அதனால எல்லார் கண்ணும் பட்டு போணும். நீ துப்புடா அப்படின்னு துப்ப சொல்லி சுத்தி போட்டு கொண்டு போய் போடுறாங்க. இப்ப வீட்டுக்குள்ள போங்க அப்படிங்கல 2 பேரும் தேங்க் யூ அப்பத்தே, தேங்க் யூ அம்மாச்சி அப்படின்னு ஓடுதுங்க. ரூம்குள்ள போனா இதுங்க அது அது கலைஞ்சதுல போன கையோட அப்படியே தூக்கிடுறாங்க கதிர ராஜி. ஏய் இறக்கி விடு. இல்ல கதிரு இல்ல. அம்மாச்சி அப்பதான் சொன்னது ஒண்ணும் பொய் இல்ல. நீ அழகன்டா, அழகன் தெரியுமா? ஊரே உன்னை எவ்வளவு ரசிச்சுச்சு தெரியுமா? போடா அப்படிங்கிறாங்க. அது இருக்கட்டும். என் மூட ஸ்பாயில் பண்ணிட்ட போ. ஏன் நான் என்ன பண்ணேன்? ஆமா, உன்னை நான் எவ்வளவு அங்கமா ரசிக்கணும்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தேன். சரி திருஷ்டி சுத்தி போட்டுருவோம்னு வெளில வந்தா, நீ வந்து என்னென்ன எல்லாத்தையும் மூட் அவுட் பண்ணிட்ட போ. எனக்கு மூடே இல்ல. ஏன் என்ன இப்ப? அதே ராஜி தான் நான் இங்க இருக்கேன். அதே அழகோட தான் இருக்கேன். அதே கண்ணோட நீ இருக்க. இப்ப ரசியேன். ரசி. இல்ல போ. எனக்கு மூடு போயிடுச்சு. எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் சேர்ந்து ஒதுங்கிட்டாங்க. என்ன போய் அழகுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்டா நீ அழகு தானடா? நான் அழகுதான். இருந்தாலும் ஒரு ஆம்பளைக்கு தான் பொண்டாட்டி அழகுங்கிறதா அவனுக்கு ஒரு ஹாப்பி. அப்படி கும்முன்னு மூடு வரும் தெரியுமா? இப்ப என்ன? என்ன பாரு, என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரியா பார்க்க நிமிர்ந்து பார்க்குறாங்க. ராஜி கதிரு கட்டில்ல உட்காந்துருக்காருங்க. இவங்க ராஜி குனியிறாங்களா? குனியா அவங்களோட தலவு அப்படி கீழ விழுகு தலப்பு. விழுந்தோனே ஒரு மாதிரியா பார்க்க, ஏய் ராஜி நீ அப்படின்னு டக்குன்னு கண்ண மூடிட்டு திரும்பிக்கிறாரு. என்ன? அப்பதான் அவங்களே கவனிக்கிறாங்க. ஐய்யய்யோ! அவங்களோட முந்தானை கீழ விழுந்து கிடக்க. எடுத்து டக்குன்னு மேல மூடிக்கிறாங்க. இப்ப என்ன பண்றாரு, ராஜி இப்படி திரும்புறாங்க. ஐயா பிள்ளைக்கு மூடு ஏறிருதா? டக்குன்னு கைய பிடிக்கிறாரு. ராஜியோட கைய பிடிச்சு அப்படியே இழுத்துக்கிறாரு. இழுத்து நச்சுன்னு அணைச்சுக்கிறாங்க. என்ன ஐயாவுக்கு மூடு வந்துருச்சா? அப்படிங்கிறாங்க. அடி பாவி! அப்ப நீ வேணும்னு தான் அப்படிங்கலாம். ச்சே! நான் வேணும்லாம் பண்ணல. உங்ககிட்ட ஆசையோட வந்தேன். அவங்களுக்கே புரிஞ்சிருக்கு. இடைவெளி குடுத்துருச்சுங்க சேலைய. நான் என்ன பண்றது? ஒரு பாட்டுல இருக்க மாரி தான் அப்படிங்கிறாங்க. அப்படியே மூக்கோட மூக்கு வச்சு உரசிக்கிறாரு. உண்மையிலே நீ எவ்வளவு அழகு தெரியுமா? உன்னை அங்கமா ரசிக்கணும் ராஜி. நீ வேற லெவல் ரே. என்ன மாரி இருக்க தெரியுமா? இந்த பூவு, இந்த புடவை, இந்த சிரிப்பு. ஐய்யய்யோ! கண்மைய எடுத்து உன் கன்னத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மைய தேட, அதெல்லாம் அப்புறம் தேடிக்கலாம். இப்ப என்னுள் நீ தேடு, உன்னுள் நான் தேடுறேன் அப்படின்னு இறுக்கி கட்டி அணைச்சு கிஸ்ஸ குடுக்குறாங்க நம்ம ராஜி. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னா. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. அன்பு உறவுகளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.